பேரு பிரஜாபதி அப்படின்னு சொல்லி சொல்றார். பிரஜானாம் பதிஹி பிரஜாபதி. பிரஜா அப்படின்னா யாரு? பிரஜைகள்லாம் யாரு? நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம், கிடையாதான். இங்க பிரஜா அப்படின்னா பிரகிருஷ்ட ரூபேன ஜாயதி இதி பிரஜாஹா அப்படின்னு சொல்றார். ரொம்ப அபூர்வமான பிறப்பை உடையவர்கள் பிரஜைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அபூர்வமான பிறப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு கிடையாது. நம்மளுடைய பிறப்பெல்லாம் ரொம்ப நீச்சமான பிறப்பு. அபூர்வமான பிறப்பு யாருக்கு தெரியுமா இருக்கு? அங்க இருக்காங்கல்ல, வைகுண்ட வாசிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அபூர்வமான பிறவி இருக்கு. ஏன்னா வைகுண்ட வாசிகளுக்கெல்லாம் யாரு கிடையாது? அப்பாவும் அம்மாவும் கிடையாது. இப்ப பகவானுக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா ஒத்துக்கலாம். ஆனா வைகுண்ட வாசிகளுக்கு என்ன கிடையாது? அப்பா அம்மா கிடையாது. அப்படி எப்பதான் பிறந்தாங்க? எப்படிதான் பிறந்தாங்க அவங்க? தெரியல. அபூர்வமான பிறவிகள் சொல்லி சொல்றோம் இல்லையா? அபூர்வ பிறவிகள் சொல்லி சொல்றோம் இல்லையா? அப்படிதான் பிரஜைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரஜா அப்படின்னா நித்திய சூரிகள். வைகுண்டத்துல எப்பயுமே பகவானை பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா? சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி பகவானை எப்பயும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவர்களை தான் என்ன சொல்றாங்க? நித்திய சூரிகள் எங்க பிரஜாஹ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரத்யக்ஷேன ஜாயதே இதி பிரஜாஹ தேஷாம் பதிஹி பிரஜாபதிஹி. நித்திய முக்தர்களுடைய பதி தத் விஷ்ணோ யத் பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி என் பிறவியற்ற என்னைக்கும் பகவானையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர்களுக்கு தான் பிரஜாபதிஹி. வைகுண்ட வாசிகளுக்கு நாதனா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு பிரஜாபதிஹி அப்படின்னு சொல்லி சொல்றார். காமனான மீனிங் என்னது? நம்மை போன்ற மக்களுக்கும் அவர் தான் எப்படிதான் இருக்காரு? அவர் தான் தலைவராக்க நேத்தா பிரஜாபதி.